டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லி சிஎம் வந்து சிட்டான இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கம்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண சிஎம் விஜய் ப்ரோ வந்து நீங்கள் வந்து டெல்லி போயிருக்காங்க. ஓகே, போன வாரி டெல்லி போகும்போது வெறும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து வந்தார். இந்த வாட்டி வந்து சோனியா காந்தி சார் மேடம் பார்க்கணும், ராகுல் காந்திஜியை பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 days பிளான் பண்ணியிருக்காரு. அது எப்படி முடியும்னு தெரியாது. ஓகே, நிதி ஆயோகத்தில் போனார். ஆனால் அவர் போன போது அவர் வந்து எப்படிமா உக்காந்தாரு, அதான் இதுவாக இருந்துச்சு. சார் விஜய் சார் சைலண்ட்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் இப்படி சைலண்ட்னு நான் பார்க்கவே இல்லை. ஓகே சார், அவர் வந்து மீதி மினிஸ்டர்ஸ்லாம் நல்லா இப்படி உட்காந்துருக்காரு, அப்படியே இது பார்க்குறாரு. ஆனால் நம்ம விஜய் சார் மட்டும் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவர் என்ன நோட் பண்ணார் தெரியல, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. அந்த நியூஸ் கூடிய விரைவில் வந்துடும். நாளைக்கு நியூஸில் வந்துடும் அது. ஸோ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று. அப்புறமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பன் திட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கலைஞர் சார், ஜெயலலிதா மேடம் இவங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரீநேம் தான் இந்த சிங்கப்பன் திட்டம். ஸோ அது வந்து விஜய் சார் வந்து நேற்றுக்கோ முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேற என்ன நியூஸ், வேறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா கம்மியாக இருக்குது வெயில்லாம். அப்புறமா ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்ஸ்லேயும் இப்போ ஆன்லைன் புக்கிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னாலாம் ஆனால் நிறையா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா யாரோ காசு கொடுத்து ஏமாறுற மாதிரிலாம் சிஸ்டம் நிறையா இருக்குது. அந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ஒரு ஆர்டர் போட்டார், நம்மளேன்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் கிடையாதுன்னு. ஸோ விஐபி தர்ஷன் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, அப்புறமா congratulations to Narendra Modi ji sir for becoming a longest year Prime Minister in India. ஓகே, நேற்றிங்கன்னா நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 4777 என்னமோ நேருஜி ரெக்கார்டை பீட் பண்ணி